ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட கேஸ்டிங் ஒர்க் படு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜூலியா கார்னரை ஃபீமேல் சில்வர் சர்ஃபராக கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கதையுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸ் நடக்குது. ஸோ சில்வர் சர்ஃபராக கேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். சில்வர் சர்ஃபரோட பாஸ் கேலக்டஸும் இருக்க தான் போறாரு. ஸோ கேலக்டஸ்க்கான கேஸ்டிங் இப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ரால்ஃப் இனிசன் இவர் தான் இப்போதைக்கு கேலக்டஸாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்சியூக்குள்ள கேலக்டஸ் வந்துட்டாரு. கேலக்டஸை மோஸ்ட்லி ஃபுல் சிஜிஐ தான் பண்ண போறாங்க. ஸோ அவருக்கான ஆரிஜின் சொல்றதா இருந்தால் மேபி இவர் வந்து ஆக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பட் இந்த ஆக்டரை இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்சியூவில் பார்த்துருக்கீங்க. என்னடா சொல்கிற, கேலக்டஸ் இதுக்கு முன்னாடி அப்பேர் ஆகியிருக்காரா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆனீங்கன்னா, எஸ், நம்ம யாண்டோட ராவஜர் ஷிப்போட பைலட்டே இவர்தாங்க. சில இடங்களில் இவருடைய ஃபேஸை மட்டும் உங்களால் தனியாக பார்த்துருக்க முடியும். ஸோ ஆல்ரெடி கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்டஸ் அப்பேர் ஆகியிருக்காரு. ஆப்வியஸாக ரெண்டு வித்தியாசமான ரோல் தான். மார்வல் ஒரே ஆக்டர்ஸை ரெண்டு வித்தியாசமான ரோலில் கேஸ்ட் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ரொம்பவே ஃபேமஸான நம்ம இட்டர்னல்ஸ் செர்சி, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த கேப்டன் மார்வல் படத்தில் மினர்வாவா அப்பேர் ஆகியிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா மட்டும் இல்லாமல் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் அந்த படத்தோட வில்லன் டொர்மாமுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு இந்த ஆக்டரையே ரெண்டு வித்தியாசமான ரோலுக்கு கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலக்டஸாக கண்டிப்பாக பட்டே கலப்பார்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ஸ் வந்து சம் ஐகானிக். ஸோ பார்ப்போம் இவர் கேலக்டஸ் என்ன மாதிரி ப்ளே பண்ண போகிறான்னு. இதை தாண்டி ஜான் மால்கோவிச்சுமே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன ரோல்னு சொல்லி இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் பயங்கரமான ஆக்டர், நிறைய பேருக்கு இவர் ஃபேவரட்டாக இருப்பார் நம்புகிறேன். நிறைய படங்களை இவரில் நீங்கள் வில்லனாக பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த படத்தில் டாக்டர் டூமா வருவாரோன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. டவுட் தான், வந்தால் நல்லாயிருக்கும். பட் காத்திருப்போம். இந்த கேலக்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காணப்படுங்க.